மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மகர ராசி மகர லக்னத்திற்கு மே மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி நீங்கள் யார், எப்போ பிறந்திருக்கீங்க, எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க, நவாம்சத்தோடைய உங்களுடைய லக்னாதிபதியோட பலம் என்ன, நடக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது, இதெல்லாம் தான் நீங்கள் யார், அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே ராசிக்கு உண்டான பொது பலன்கள் தான். நீங்கள் எந்த மாதிரி ஒரு குணத்தோடு இருப்பீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு யார், இந்த மாதிரியான பலன்கள் தான். உங்களுக்கு என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா கோடி பேர் ஒரே ராசியில் இருந்தாலும் எல்லா மகரம் கஷ்டப்படுறதில்ல, எல்லா மகரம் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் எல்லா விஷயத்துலேயுமே பதில் சொல்கிறதுக்கு. ஒரு காதல் எந்த அளவுக்கு, கல்யாண வாழ்க்கை எந்த அளவுக்கு, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு, தொழில் எந்த அளவுக்கு, வாழ்க்கையில் நம்ம உயரக்கூடிய காலங்கள், உயர்த்தக்கூடிய காலங்கள்லாம் எப்போ என்ன என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும். ஃபஸ்ட்டு மகர ராசி மகரம்னு வரும்போது சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கால நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம். ஏன் அப்படி? எங்களுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? இந்த ராசியோட நல்லது இருக்குது, இந்த ராசிக்கு ரொம்ப கெட்டதும் இருக்குது. நல்லது என்னன்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்தையும் இங்கே குரு நேசங்க, பணத்தை பற்றின அருமை தெரியவே தெரியாது, கையிலேருந்து தூக்கி செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சனி பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு, செவ்வாய் உச்சம்பலம் பெறக்கூடிய வீடு. அப்போ 3 கிரகங்களும் தங்களுடைய ஆளுமை சேர்த்தது. முதல்ல இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்லவங்க, தனக்கு ஒன்று வேணுங்கிறத விட மற்றவங்களுக்கு ஒன்று வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, குடும்பத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள், உலகம் தெரியாத நபர்கள், வேலை சார்ந்து வேலை தொழிலின் அனுதினமும் வேலைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வெளிநடப்பு, இப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்களா, இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு எப்போதுமே தொடர்ந்து ஏமாற்றம் அடையக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னம். இனிமேல் சொல்லிட்டு போகலாங்க, நிறைய இவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கினவங்க நிறையா பேர், இவங்களை ஏமாற்றம் பண்ணினவங்க நிறையா பேர். அந்த ஏமாற்றங்கிறது ஒரு விஷயத்தையும் வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றம், தொழில் சார்ந்த இடத்துல ஏமாற்றம், திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னுடைய பேரை மகர ராசிக்கு பதிலாக ஏமாற்ற ராசின்னு வச்சுக்கலாம், இல்லை ஏமாற ராசின்னு வச்சுக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாத ஆட்கள் இல்லை. இதெல்லாம் எதனால் நடக்குது? நிறைய இன்றைக்கி அடிபட்டு அவமானப்பட்டு எனக்குன்னு ஒரு நாள் வரும். ஏன் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார், முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் என்ன எண்ணங்கள் வரும்? பாசத்துக்கு அடிபணிஞ்சிட்டு அப்படியே இருந்துட்டோமே, புத்திசாலித்தனத்துக்கு இன்றைக்கி பெயர் போன ராசி, இன்றைக்கி பணத்தை சம்பாதிக்காமல் விட்டுட்டோமே, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இதாயிட்டோமே. இவங்க எல்லாரும் வெற்றியாளர்கள் வரிசையில் வர வேண்டியவங்க. எப்போவுமே மகரம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கும்பம் மகரம் 2 வீடு இருந்தாலும் மகரம் பார்த்திங்கன்னா யதார்த்த தன்மை, எல்லாரையும் வாழ வச்சு தானும் வாழுங்கிறது, அந்த ஆளுமை தன்மை, தன்னிலையாக இருக்காமல் பொதுநிலையாக இருந்து செயல்படுறது. இதனாலேயே தனிச்சு இருந்தால் தான் வெற்றி அப்படிங்கிறது கும்பத்துக்கு நல்லா தெரியும். நம்ம மகரத்துக்கு அப்படி தெரியவே தெரியாது. பணத்தை காசை அப்படியே இறச்சி விட்டுருவாங்க. தனக்கு ஒன்று வேணும்னா ரொம்ப கஞ்சித்தனம் பார்ப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஒன்று வேணும்னா யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இந்த கேரக்டர் சொல்லலாம். அதனாலேயே நிறைய ஏற்றங்கள். எப்படி கடகம் சலனம், அதுக்கு இணையான சலனம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு இருக்குது. ஏன் இந்த ராசி 7வது ராசியை பிரதிபலிக்கிறதுனால இவங்க வீட்டில் இவங்க இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப பொறுப்பான நபர்கள்னு பேர் வாங்குவாங்க. இன்றைக்கி சொந்த வீட்டிலே ஒரு எதிரியை போல் வாழ வேண்டிய சூழ்நிலைகள். இன்றைக்கி இவருடைய பேச்சுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே துளியுமே இல்லை. ஒரு பொண்ணு ஆணாக இருக்கட்டும், மகர ராசியில் பிறந்தாவே நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கொண்டு போயிடுவாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே நெகட்டிவ் சொல்லாமல் திருமண வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பொறுப்பு. ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் பொறுப்புக்கான காரகர். அப்போ பொறுப்பான ராசியில் பிறந்தனால பொறுப்பாக செயல்படுவாங்க. அவங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி வாழ்க்கையில் முன் அனுபவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த வழி போனால் இந்த வழி தப்பு, இந்த வழி போனால் இந்த வழி சிறந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் யாரையாவது நம்பி துரோகத்துக்கு ஆளாயிருவாங்க. இன்னுமே சொல்லிட்டே போகலாம். இந்த ராசியை பொறுத்தவரையும் சுயநலம் அப்படிங்கிறது இருக்காது, பொதுநலம் அப்படிங்கிறது இருக்கும். மனம் நெகிழும்படி எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்காகவும் நிற்பாங்க. இன்றைக்கி யாருக்காகவும் இன்றைக்கி இவங்களுக்காக கேட்க வேண்டிய ஆளுகளே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உண்டான ஆளுகளே இன்றைக்கி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த அளவுக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் நிலைமை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவரோட ஜாதகர் பார்த்திங்கன்னா மகர ராசி, கிட்டத்தட்ட தன்னுடைய பெண்ணால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இந்த ராசியை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணார். இதனால் என்ன ஆகுது, நம்ம சொல்லியிருந்தோம் கிளியர் கட்டாக,
நீங்க வந்து வாழ்க்கையில நெறைய சந்தர்ப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களத்துல விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா மேடம். இந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமா அந்த வாய்ப்பு வந்துச்சு. நான் தான் அசால்ட்டா இருந்துட்டேன். சரியா கவனிக்காம விட்டுட்டேன். ஈகோ பிரச்சனை காரணமாக. ஏன் ஈகோ அப்படின்னா, இங்க செவ்வாய் உச்சமாகுது. அப்போ ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாரி இருப்பாங்க. அப்போ ஒரு ராசியோடைய தன்மை பாருங்க. ஒரு நேரத்துல சனி பகவான் மட்டுமே தான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அப்ப சனீஸ்வர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன ஆவாங்க? அடுத்தவங்கள ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வராது. குரு நீசம் பணத்த பத்தின கவலையே இருக்காது. செவ்வாய் உச்சம் கோவத்துல எது வேணாலும் வெளிக்காட்டி பேசிருவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பாதிப்புனால, சொந்த அண்ணன், தங்கச்சியோடயே உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருங்க. அதனால உங்களுடைய பொருளாதாரம் பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் சொல்லியிருந்தோம். இந்த காலங்கள் வரையும் கவனமாக இருங்க. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். அவர் கவனமாக இருக்கவே இல்ல. அதேபோல அந்த காலங்கள் வந்துச்சு. இன்னைக்கு இந்த சொத்து சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள கடுமையா போய் இவர் சம்பாரிச்சு வாங்குன சொத்து இன்னைக்கு இவருக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்ப அவர் ஜாதகத்த எடுத்துட்டு ஓடி ஓடி வராரு. மேடம் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. அப்ப 2 வருஷம் இருக்கு. நான் பெருசா ஒண்ணும் கவனிக்கல. நான் மறந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த டேட் வந்தப்பறம் பிரச்சனை. சிறுசா ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இன்னைக்கு பெரிய அளவுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னே போயிருச்சு. இது எப்போ சால்வ் ஆகும்? என்னோட சொத்தெல்லாம் எனக்கே திரும்பி வந்துருமா? அவங்க வச்சிருக்கிற எல்லா சொத்தும் நான் சம்பாரிச்சு வாங்குனது. அப்ப நம்ம ஜாதகத்த பார்த்து, பிரசன்னத்த பார்த்து, இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருங்க. அப்படிங்கிறத அதிகமா சொன்னேன். ஏன் அப்படின்னா, இது அடிமை ராசி. அமைதியான ராசி. அப்ப இதனால இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதா இருந்தாலும் சமாளிச்சிரலாம். விட்டு குடுத்துருவான் இவன். இந்த சொத்து நமக்கு தான் அப்படின்னு ஆப்போசிட் நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அப்ப இந்த காலங்கள் வரையும் நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த பிரசன்னத்த முடிச்சோம். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்துல கண்டபடி பிரச்சனைய இன்னைக்கு உருவாக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுவும் லக்னமெல்லாம் வந்து உங்களுக்கு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இது தவிர்த்து வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி, ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் மேஷத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. அப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு பயணிக்கிறாரு. அதேபோல ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானோட கனெக்ஷன் இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சந்திரன் பயணிக்கும்போது, இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு நல்ல பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் ஃபுல்லா அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? தொழில நோக்கிய ஓடல்களாக, தொழில நோக்கிய தேடல்களாக அதிகமா இருக்கும். ஏதாவது பண்ணி ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணிறணும். நெறைய வருமானங்கள் பற்றாக்குறை ஏற்படுது. இத்தனால வேலைக்கு போனதால நம்ம எதுவும் பணத்த சேமிக்கவே முடியாம போயிருச்சு அப்படிங்கிற கஷ்டங்களும், கவலைகளும் ஒரு தினமும் இன்னைக்கு ராசியாதிபதி 3க்கு போயிட்டா என்னங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சுட்டு வேலைய விட்டுட்டு வந்துரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்போ இத்தன நாளா தாக்கு புடிச்சுட்டு இருந்தவங்க, இனிமேல் நான் தாக்கு புடிக்க முடியாது. என்னால யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னால மத்தவங்களுக்கு சம்பாரிச்சு குடுக்கறதுக்கு எனக்கே சம்பாரிச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக குடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அதேபோல தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 8ல மறையறனால தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனமும், நிதானமா இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்னும் பார்த்து, பார்த்து நீங்க செய்யணும். ஏன்னா மகரத்த பொறுத்தவரையும் காசு, பணத்த பார்க்காம தொழில்ல பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த சந்திச்சுக்கக்கூடிய எப்ப கேட்டாலுமே இந்த ரீசென்ட் டைம்ல ஜாதகத்த பார்க்கும்போதெல்லாம் லக்னம் இல்ல. ராசி வந்து பார்த்தீங்கன்னா, மகரம். அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை 10 பேருக்கு சம்பளம் குடுத்துட்டு இருந்தேன், 20 பேருக்கு சம்பளம் குடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்குன்னு சம்பளம் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னால சின்ன சம்பளத்த கூட எடுக்க முடியல. ஏன் என்னால சம்பாத்தியம் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு நெறைய வருத்தங்கள். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக சால்வ் ஆக போகுது. தொழில் சார்ந்த புதிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வாங்க போகுது. அதேபோல நெறைய இடம் பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, செட் ஆகவே மாட்டேங்குது. என்னுடைய விஷயத்துக்கு, என்னுடைய பணத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தள்ளி, தள்ளி போகுது. நான் கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. வேற ஒருத்தருக்கு என்ன விட கம்மியா ரேட்டு குடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களுடைய தலையெழுத்தா அப்படின்னு நீங்க கேட்டு வருத்தப்படுறது நிச்சயமா எனக்கு கேட்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் சனியோட இனிமை 4ஆம் அதிபதி சனியோட இருந்தா, இந்த நேரம் வாங்குறதுக்கு நெறைய தடைகள் வரும். ஜான் ஏற முழம் சலுக்கப்படும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிச்சுவேஷன்ல இருக்கு. இனி அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆக போகுது. செவ்வாய் சனிய விட்டு படிப்படியாக வெளிய வராரு. இத்தன நாளா ஒரு அவமானங்கள சந்திச்சுட்டு இருந்த நீங்க, இனிமேல் அவமானத்திலிருந்து வெளிய வந்து தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோடு, செயல்திறனோடு, வேகத்தோடையும், விவேகத்தோடையும் ஒரு விஷயங்கள் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் அப்படிங்கிறது அதிகப்படியான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. செவ்வாய் ராசிக்கு சனீஸ்வர பகவான் நல்லா பண்ண மாட்டார். சனி ராசிக்கு செவ்வாய் பகவான் நல்லா பண்ண மாட்டார் அப்படின்னாலுமே, இன்னைக்கு 4ஆம் அதிபதி இந்த மகரத்த பொறுத்தவரை வீடு வாங்கணுமா செவ்வாய் பலமா இருக்கணும். வாசல் வாங்கணுமா செவ்வாய் பலமா இருக்கணும். வாகனம் வாங்கணுமா செவ்வாய் பலமா இருக்கணும். அந்த அளவுக்கு தொழில்ல லாபம் வரணுமா செவ்வாய் பலமா இருக்கணும். அப்ப இத்தன பொறுப்புகள் இந்த செவ்வாய் பகவான் வச்சிருக்கனால,
அவருடைய அனுகிரகம் இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த விஷயம் எல்லாமுமே பண்ண முடியும். அதனால வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு தடை, தாமதம் எல்லாமே இந்த காலத்துல நீங்க போகுது. கணவன், மனைவி உறவு கிட்டத்தட்ட வாழலாமா? வேண்டாமா? இது எண்ட் ஆயிருமா? இது எண்ட் ஆகாதா? அப்படிங்கிற கவலைகளோட இருந்துட்டு இருந்த நீங்க, இதோட டிராவல் பண்ணிட்டு இருந்த நீங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நெறைய எதிர்மறையான விஷயங்கள் இந்த மகரத்த பொறுத்தவரையும் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா சால்வ் ஆகுங்கிறத மாற்று கருத்தே இல்ல. இன்னும் பாசிட்டிவ் நெறையா இருந்தாலும் அதுக்கு இணையான நெகட்டிவ் அப்படிங்கிறது நெறையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.